வணக்கம் நண்பா, இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, செத்ரோன்ஸோட இன்ஜுரி வந்து ஃபேக் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து போய்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் டிகேஓ குரூப்ஸ் வந்து பிராக் லெஸ்னரை வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்களாம். அதுக்கான உண்மையான காரணம் என்ன? சம்மர் ஸ்லாமில் வந்து கோடி ரோட்ஸ் விஸ் ஜான்சனாவுக்கு நடக்க போகிற அன்டிஸ்பியூட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் வந்து நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தரமான ஒரு சம்பவம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி இன்னைக்கு வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது இந்த வீடியோவில் வந்து ஏகப்பட்ட ஒரு குழப்பமான ஒரு விஷயங்களை வந்து WWE பண்ணி வச்சிருக்காங்க. இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, நம்மளுடைய செத்ரோன்ஸை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து மனி இன் தி பேங்கை வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. செத்ரோன்ஸ் வந்து அவரோட மனி இன் தி பேங்கை வந்து எப்போ எந்த இடத்துல வந்து கேஷ் இன் பண்ணுவார், அது எந்த சாம்பியனில் வந்து கேஷ் இன் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து ஃபேன்ஸ் மத்தியில் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கும் நம்மளுடைய இளைநேட்டுக்கும் நடந்த அந்த சிங்கிள்ஸ் மேட்ச்சில் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஜுரி வந்து ஆயிடுச்சு. அதனால அவரோட பிளான் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அது இல்லாமல் நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து எப்போ வந்து கேஷ் இன் பண்ணுவார் அப்படிங்கிறத விட செத்ரோன்ஸ் வந்து WWE வரமாட்டார், அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்டுகள் ரூமர்ஸுகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே போய்கிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு வந்து அந்த இன்ஜுரி அப்படிங்கிறது வந்து முழுக்க ஃபேக் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளோட செத்ரோன்ஸுக்கு வந்து எதுக்கு அவரோட இன்ஜுரி அப்படிங்கிறது வந்து ஃபேக்கு அப்படின்னு சொல்லி நம்மளோட செத்ரோன்ஸை வந்து எதுக்கு WWE வந்து ஆஃபேரில் வச்சிருக்காங்க. அதாவது டிவியோட அந்த ஒரு டெலிவிஷனில் வந்து இல்லாமல் நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு வந்து இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான ஒரு விஷயத்த சொல்லி எதுக்கு நம்மளோட WWE வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸை வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால், அதாவது நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து இன்ஜுரி ஆகலாம், அதுக்கு முன்னாடியே வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரெஸ்லிங் அப்சர்வர் எல்லாமே சொல்கிறாங்களாம். அது எதுக்காக அப்படின்னு கேட்டால், அவருக்கு வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கு முன்னாடியே வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு, ஆனாலும் அவருக்கு வந்து ஒரு பிரேக் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காகவும், அது இல்லாமல் சம்மர் ஸ்லாம் வந்து இந்த வருஷம் வந்து 2 நைட்டாக நடக்கிறதுனால அந்த 2 நைட்டாக நடக்கிறதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை வந்து அந்த ஒரு சம்மர் ஸ்லாமில் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக நம்மளோட WWE வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த வருஷம் தான் வந்து நம்மளோட WWE வந்து சம்மர் ஸ்லாமை வந்து 2 நைட்டாக நடத்துகிறாங்க, டே 1 டே 2 அப்படிங்கிற மாதிரி சம்மர் ஸ்லாம், அதாவது நம்மளுடைய ரெசல்மனியா மாதிரி நடத்துகிறாங்க. ஆனாலும் இந்த ஃபஸ்ட் டைமாக நடத்துகிற இந்த ஒரு சம்மர் ஸ்லாமில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸை கொண்டுட்டு வரணும், ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மறக்கவே முடியாத ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்களை வந்து நம்மளுடைய WWE வந்து பண்ணி தான் ஆகணும். அதுக்காக அதோட முதல் பிளானாக வந்து நம்மளுடைய WWE வந்து இப்போ வந்து செத்ரோன்ஸுக்கு வந்து இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஆனாலும் செத்ரோன்ஸ் வந்து வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அது இல்லாமல் அவர் எப்போ வருவார், எந்த இடத்துல வந்து எந்த சாம்பியனில் வந்து கேஷ் இன் பண்ணுவாருங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறப்ப, இப்போ வந்து இந்த வருஷம் வந்து சம்மர் ஸ்லாம் 2 நைட்டாக நடக்குங்கிறப்ப இதில் வந்து ஏதாவது ஒரு சாம்பியனில் வந்து 2 சாம்பியனுமே வந்து இந்த சம்மர் ஸ்லாம் வந்து டிஃபெண்ட் ஆகுது. ஆனாலும் இதில் வந்து நம்மளுடைய இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து ஷாக்கிங்லி அந்த சம்மர் ஸ்லாமில் வந்து ரிட்டர்ன் ஆகி அவரோட அந்த ஒரு கேஷினை ஒன்று வந்து அந்த ஒரு மேட்சுக்கு இடையில வந்து கேஷின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கேஷின் பண்ணி ஒரு நியூ சாம்பியன் ஆகிட்டார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் வந்து கிடச்சிரும். அது இல்லாமல் நம்மளுடைய ஃபேன்ஸ் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து அந்த சம்மர் ஸ்லாமில் நடந்துடும். அது இல்லாமல் ஃபஸ்ட் டைமாக நடத்துகிற அந்த சம்மர் ஸ்லாம் வந்து 2 நைட்டாக நடத்தாங்களா, அதுக்கான ஹைப்னஸ் அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் வந்து கிரியேட் பண்ணிடும். அப்படிங்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளோட WWE பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒருவேளை நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு வந்து இன்ஜுரி வந்து ஃபேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா இந்த விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை, நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு வந்து இன்ஜுரி அப்படிங்கிறது ஒரு ரியலான ஒரு இன்ஜுரி தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால், உங்களோட செத்ரோன்ஸ் வந்து சம்மர் ஸ்லாமை வந்து மிஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்துல வந்து கேஷின் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஒரு கேஷின் வந்து அந்த சம்மர் ஸ்லாம் டைமில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து ஒரு லாங் டைம் வந்து பிரேக் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்ன விஷயத்தை வந்து நம்மளுடைய WWE பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த சம்மர் ஸ்லாமுக்காக பல விஷயத்தை வந்து நம்மளோட WWE யோசிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு பிளானாக வந்து இந்த செத்ரோன்ஸோட அந்த ஒரு கேஷின் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேபி சம்மர் ஸ்லாமில் வந்து நம்ம செத்ரோன்ஸோட அந்த ஒரு கேஷின் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அதாவது நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து கும்தட்டை வந்து அவரோட சாம்பியன் வந்து அவரோட மனி இன் தி பேங்கை வந்து கேஷின் பண்ணுமா, இல்லை நம்மளுடைய ஜான்சனா கிட்ட வந்து கேஷின் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிராக் லெஸ்னர் வந்து WWE வந்து எப்போ ரிட்டர்ன் வருவார் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இப்போ போய்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் பிராக் லெஸ்னர் ஃபேன்ஸ் எல்லாருமே பிராக் லெஸ்னர் வந்து ஒன் டைம் வந்து WWE ரிட்டர்ன் ரிட்டர்ன் வந்து அவர் வந்து ஒரு மேட்ச் விளையாண்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போட நம்மளுடைய WWE ஃபேன்ஸ் எல்லாமே இருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து பல இடத்துக்கு வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து ஸ்பாட்லாம் ஆகிட்டு தான் இருக்கார், நிறைய இடத்துக்குலாம் போய்கிட்டு தான் இருக்கார். ஆனாலும் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து WWEக்கு எப்போ தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி போய்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ நம்மளுடைய பிராக் லெஸ்னரை பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்திருக்கு. அது இல்லாமல் நம்மளுடைய பிராக் லெஸ்னரை பற்றின ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டால்,
நம்மளுடைய டிகேஓ குரூப்ஸுக்கு கீழே தான் WWE சரி UFC சரி இது ரெண்டுமே வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ வந்து டேனியல் கார்மியர் அப்படிங்கிறவர் வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரியும். அதாவது டேனியல் கார்மியர் அப்படிங்கிறவர் வந்து UFC ஃபைட்டரு. அவர் வந்து ரியலான ஒரு ஃபைட்டரு. அது இல்லாமல் நம்மளுடைய டேனியல் கார்மியருக்கும் சரி, அதே இல்லாமல் நம்மளுடைய பிராக் லெஸ்னருக்கும் சரி, பர்சனலியும் சரி, அது இல்லாமல் அந்த UFC ஃபைட்டை எடுத்த பார்த்தோம். அதாவது பிராக் லெஸ்னர் டேனியல் கார்மியர் அப்படிங்கிற அந்த UFC ஃபைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலுமே ஒரு அல்டிமேட்டான ஒரு ஃபைட்டாக இருக்கும். அது இல்லாமல் ரெண்டு பேருமே சரி அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான ஒரு மேட்சஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. தரமான ஒரு சம்பவம்லாம் UFCயில் வந்து இவங்க ரெண்டு பேருமே பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் டேனியல் கார்மியர் வந்து ரீசெண்ட்லி ஒரு இன்டர்வியூவில் வந்து இருந்திருக்காரு. அந்த இன்டர்வியூவில் பல விஷயங்கள் கேட்கப்பட்டிருக்கு. அதில் வந்து குறிப்பாக கேட்கப்பட்ட சில கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது நம்மளுடைய டேனியல் கார்மியர்கிட்ட வந்து நீங்கள் வந்து UFCயில் வந்து நீங்களும் சரி பிராக்லும் சரி ஃபைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நானும் அவரும் நல்லா ஒரு ஃபைட்டிங்கில் இருந்திருக்கோம். பட் அந்த விஷயத்தை ரொம்ப நம்ம டீப்பாக போவோம்னா, அதாவது மெயினான ஒரு நியூஸை சொல்லிடலாம். அதாவது அப்போ வந்து நம்மளுடைய டேனியல் கார்மியர்கிட்ட வந்து பிராக் லெஸ்னர் பற்றி ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதாவது டேனியல் கார்மியர் வந்து WWE திரும்பி ரிட்டன் வருவாரா, ரிட்டன் வந்து ஒரு முறை வந்து அவர் WWEயில் வந்து மேட்ச் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்மளோட டேனியல் கார்மியர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால், அதாவது டிகேஓ குரூப்ஸ் வந்து பிராக் லெஸ்னரை வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது பேன் பண்ணி அந்த ஒரு லிஸ்ட்டில், அதாவது பேன் அப்படிங்கிற அந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய டேனியல் கார்மியரை வந்து இப்போ வந்து ஓப்பன் டாக்காக சொல்லியிருக்காரு. அதாவது பேன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் இவரை வந்து இந்த ஒரு WWEக்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேன் பண்ணுறதா. அதாவது எப்படி சொல்லணும்னா, சர்க்காரில் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்களா, அதாவது விஜய் இருக்காருன்னா விஜய் வந்து இந்த நாட்டுக்கு அவர் வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த கவர்மெண்ட் வந்து அவரை பேன் பண்ணி வச்சிருப்பான்னு சொல்லணும். அதே மாதிரி இவர் வந்து WWEக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய டிகேஓ குரூப்ஸ் வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. ஒரு பக்கம் வந்து டேனியல் கார்மியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிராக் லெஸ்னர் வந்து டிகேஓ குரூப்ஸ் வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதே WWE என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து அவர் WWEயில் விளையாண்ட ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சஸுமே நம்மளுடைய WWE வந்து இப்போ வந்து திரும்பி அவங்க சோஷியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுடைய WWE ஃபேன்ஸ் எல்லாமே சரி பிராக் லெஸ்னர் பற்றினா எல்லா விஷயத்தையுமே அங்கங்கே வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்மளுடைய கோடி ரோட்ஸாக இருக்கட்டும், அது இல்லாமல் நம்மளுடைய செத்ரோன்ஸாக இருக்கட்டும், ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், அது இல்லாமல் அதுக்கப்புறம் பால் ஹேமனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்மளுடைய WWE வந்து டீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது இல்லாமல் இப்போ சம்மர் ஸ்லாம் டைம் அப்படிங்கிறனால சம்மர் ஸ்லாம் வந்து நம்மளுடைய WWEயில் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்தையுமே அந்த ஒரு பிளேலிஸ்ட்டாக ரெடி பண்ணி அவங்களோட சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ டிகேஓ குரூப்ஸ் வந்து டிகேஓ குரூப்ஸ் வந்து WWEக்கு வந்து பிராக் லெஸ்னர் வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பேன் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு பக்கம். அதை வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டேனியல் கார்மியர் வந்து ஒரு பக்கம் சொல்கிறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அதே டிகேஓ குரூப்ஸுக்கு கீழே தான் WWE அப்படிங்கிறது செயல்பட்டுக்கிட்டு வருது. ஆனால் WWE என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிராக் லெஸ்னர் பற்றின எல்லா தீஸுமே WWEயில் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் என்ன விஷயங்கள் வந்து WWEயில் நடக்குது அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியல. இப்போ நான் சொன்ன விஷயத்தை வச்சு நீங்கள் என்ன விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சத்தியமாக நான் சொல்லுவேன். ஆனால் எனக்கு வந்து இது வந்து இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒரு பக்கம் வந்து டிகேஓ குரூப்ஸ் வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னரை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அதே நம்மளுடைய WWE என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், WWE வந்து பிராக் லெஸ்னரை பற்றின எல்லா அப்டேட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. இதில் இந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக எனக்கு கொஞ்சம் கூட இந்த அப்டேட்டை பார்த்தோம்னா உண்மையிலுமே சொல்கிறேன், தலை சுற்றி கீழே விழுந்துரும். அதே மாதிரி சிரிப்பு தான் அதிகமாக வரும், நிஜமே சொல்கிறேன். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து பல விஷயத்த வந்து நம்மளோட WWE வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அது ரியலாகவும் சரி ஃபேக்காகவும் என்னங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியல. நீங்களே வீடியோவில் எண்டில் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச ஸ்மாக் டவுனில் வந்து நம்முடைய WWE வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய ஜான்சனாவுக்குமான அந்த ஒரு கான்ட்ராக்ட் சைனிங் அப்படிங்கிறத வச்சுருந்தாங்க. இதில் வந்து நம்முடைய ஜான்சனா தான் ஒரு ஹில்டனு, நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு ஃபேஸ் தான். ஆனால் இங்கே காட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளோட WWE வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய ஜான்சனாவை வந்து ஒரு ஃபேஸாகவும் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு ஹீலாகவும் தான் நம்மளுடைய WWE வந்து இந்த இடத்துல வந்து காட்டியிருக்காங்க. அது எதுக்காக காட்டினாங்க அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. அது இல்லாமல் இன்னொரு ஃபோட்டோ வந்து இப்போ உங்களோட ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்களா, அதாவது நம்முடைய ராக்கு அந்த ஒரு அந்த ஒரு கூலிங் கிளாஸ் போட்டிருக்காருல, அதே சேம் டு சேம் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் போட்டிருப்பாரு. அதே இப்போ வந்தால கான்ட்ராக்ட் சைனிங்க்கு வந்தார்ல நம்மளுடைய கோடி ரோட்ஸ் அப்போ போட்டிருந்தாரு. அதே மாதிரி நம்முடைய ராக்கு வச்சுருந்தார்ல, அந்த ஒரு கிஃப்டாக கொடுத்தார்ல அந்த ரோலெக்ஸை வச்சு, அந்த ரோலெக்ஸை வச்சு தான் நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து அந்த ஒரு கான்ட்ராக்ட் சைனிங்க்கு வந்து கட்டிட்டு வந்திருப்பாரு. அதே மாதிரி யாரால் வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து ஹில்டனாக மாறி நம்மளுடைய கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணார், நம்மளுடைய ராக்கால் தான் நம்மளுடைய ஜான்சனா வந்து கோடி ரோட்ஸை ஹில்டனாக மாறி அட்டாக் பண்ணார். அதே சேமாக வந்து இப்போ இங்கே வந்து அதே நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு ஹில்டனாக மாறி நம்மளுடைய ஜான்சனா வந்து இப்போ அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ யார் பக்கம் அப்படிங்கிறது ஒரே ஒரு திங்கிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நம்மளுடைய ராக்குனால தான் நம்மளுடைய ஜான்சனா ஹில்டனாக மாறி நம்மளுடைய கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணார். இப்போ அதே நம்மளுடைய
கோடி ரோட்ஸ் வந்து இப்போ ஒரு ஹீல்டன் மாதிரி தான் நம்மளுடைய WWE காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இப்போ நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ஹீல்டனாக மாறி இப்போ வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து ஒரு ஃபேஸாக இருந்துட்டு இருக்காரு. இப்போ ஃபேஸாக அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க, அப்படி வச்சுக்கோங்க. ஆனாலும் இப்போ வந்து கோடி ரோட்ஸ் வந்து இப்போ ஒரு ஹீலாக இருக்கிற மாதிரி அந்த ஒரு கான்டாக்ட் சன்னிங்கில் வந்து நம்மளுடைய ஜான்சனை போட்டு அடிச்சிட்டாரு. அப்போ நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு முன்னாடி கோடி ரோட்ஸுக்கு மேலே இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டால் ஒரு திங்கிங் அப்படிங்கிறது உங்களுக்கு யோசிக்கிற மாதிரி வரும். இந்த பக்கம் வந்து நம்மளுடைய ஜான்சனால தான் நம்மளுடைய ராக்குனால தான் நம்மளுடைய ஜான்சனா வந்து ஹீல்டான மாதிரி நம்மளுடைய கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணார். இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அது இங்கிட்ட நம்ம பார்த்தோம்னு கேட்டால் இப்போ வந்து ஒரு ஃபேஸ் ரெஸ்லர் அப்படிங்கிறவர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஹீல் ரெஸ்லரை வந்து அந்த அளவுக்குலாம் வந்து அடிக்கவும் மாட்டார். அது இல்லாமல் பல விஷயத்த வந்து நம்மளுடைய WWE வந்து அந்த இடத்துல நம்ம கொடுத்துட்டாங்க. கோடி ரோட்ஸ் வந்து ஒரு ஹீல்டன்ரா, ஆன்சனா வந்து ஒரு ஃபேஸ் டர்ன் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. எந்த ஒரு எல்லா மேட்சஸுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த பிக் டாக் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் பண்ணுவோம்ல, ராக் லெஸ்னர் வந்து எப்பேற்பட்ட ஒரு மனுஷன். அவர் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை வந்து பெரட்டி எடுப்பார். ஏன்னா அவர் வந்து ஒரு ஹீல்டனு. நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து பிக் டாக் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் பண்ணுறப்போ ரொம்ப ஒரு பலமாக இருந்தார். அதனால் அடி வாங்கிட்டே தான் இருப்பார். அதுக்கப்புறம் தான் எப்படியும் இவங்களுக்குன்னு நம்மளுடைய பிராக் லெஸ்னருக்கும் சரி, நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் சரி, இவங்களுக்கான ஒரு ஃபியூட் அப்படிங்கிறது ஒரு 4-5 பேப்பருக்கு மேலே போயிருக்கும். ஆனாலும் அவர் வந்து அடிக்கவே இல்லை. ஏன்னா அது ஒரு மெயினான ஒரு பேப்பரில் தான். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் அந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணார், நம்மளோட பிராக் லெஸ்னரை பீட் பண்ணி. ஆனால் இங்கே வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு ஃபேஸ் ரெஸ்லர் தான். ஆனால் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீல்டன் மாதிரியே அந்த இடத்துல வந்து பிஹேவ் பண்ணியிருப்பார். அதே நம்மளுடைய ஜான்சன் வந்து ஒரு ஹீல்டன். ஆனால் அந்த இடத்துல வந்து அவர் வந்து ஒரு ஃபேஸ் டன் மாதிரியே நம்மளுடைய ஜான்சன் வந்து அங்கே வந்து பிஹேவ் பண்ணியிருப்பார். அதனால் இப்போ சொல்ல போகிற ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது இப்போ வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு ஹீல்டன் மாறிட்டார். அது யாரால் மாறினார் அப்படின்னா நம்மளுடைய ராக் மூலயமா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு ஹீல்டனாக மாறிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே நம்மளுடைய கோடினால் நம்மளுடைய ஜான்சனா வந்து திரும்பி ஒரு ஃபேஸாக மாறிட்டார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து இந்த இடத்துல வந்து சொல்லப்படுது. இப்போ வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு வந்து தேவைப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் டைட்டில். நம்மளுடைய ஜான்சனா வச்சுருக்க அந்த ஒரு டைட்டில். அதுக்காக வந்து நம்மளுடைய இதுக்கு முன்னாடி வந்து அந்த டைட்டிலை வந்து பிடுங்கிறதுக்காக வந்து, அதாவது அந்த டைட்டிலை வந்து இன்னும் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய ராக் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நீ வந்து உன்னோட ஷோ வந்து, அதாவது உன்னோட ஷோவில் வந்து என்கிட்ட வித்துரு, நீ வந்து என்னோட ஒரு சாம்பியனாக இரு, எனக்கு பக்கபலமாக நீ இரு அப்படிங்கிற மாதிரி ராக் வந்து ஒரு ஆஃபர் பண்ணார். அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்காமல் போயிட்டார். அந்த ஒரு ஆஃபரை வந்து நம்மளுடைய ஜான்சனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ராக் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால், நீ வந்து ஒரு ஹீல்டனாக மாறு, நீ வந்து என் பக்கத்தில் நின்று என்னோட ஷோ வந்து உன்னோட ஷோவில் வந்து என்கிட்ட வித்துரு அப்படின்னு சொன்னார். அதேமாதிரி நம்மளுடைய ஜான்சனாவுக்கு வந்து அப்போ வந்து என்ன தேவைப்பட்டதுன்னா, அவருக்கு வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை இருந்துச்சு. அது தேவைப்பட்டுச்சு. அதனால் அவரோட ஷோவை வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து ராக்கு கிட்ட வித்துட்டாரு. சொன்ன மாதிரி நம்மளுடைய ராக்கு வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆக்கி வச்சுட்டாருல. இப்போ அதே சேம் டு சேம் வந்து இப்போ வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு தேவைப்பா. கோடி ரோட்ஸுக்கு நான் திரும்பி அகைன் வந்து சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறதா இப்போ வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு. அதனால் இப்போ வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸோட அந்த ஒரு அவரோட ஷோவில் வந்து நம்மளுடைய ராக்கு கிட்ட வந்து வித்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படும். அதனால தான் அந்த ஒரு கான்ட்ராக்ட் சைனிங்க்கு வரப்போ நம்மளுடைய ராக்கு மாதிரியே நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து எல்லாமே பண்ணியிருப்பார். அதாவது நம்மளுடைய ராக்கு போகிற அந்த ஒரு கூலிங் கிளாஸாக இருக்கட்டும், அது இல்லாமல் நம்மளுடைய ராக்கு கொடுத்த அந்த ஒரு ரோலெக்ஸ் வாட்சாக இருக்கட்டும், அவரோட அந்த எல்லா ஆக்டிவிட்டியுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து முழுக்க ராக்கை மென்ஷன் பண்ணி தான் அந்த இடத்துல எல்லாமே பண்ணியிருப்பார். அதனால இப்போ இந்த சம்மர் ஸ்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டால் அதில் வந்து நம்மளுடைய ஜான்சனாவுக்கும் சரி, நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் சரி, 2 பேர்த்துக்கும் மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஃபைனல் பாஸான ராக்கோட அந்த ஒரு என்டர்ஃபே அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது ஜான்சனாவுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் நடக்கிற அந்த ஒரு மேட்ச்சுக்கு இடையில வந்து ராக்கோட ஒரு என்டர்ஃபே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் இப்போ வந்து நினைக்கிறாங்க. அதே மாதிரி ட்ரேவிஸ் ஸ்காட்டோட அந்த ஒரு ஹெல்ப்பும் அங்கே அந்த இடத்துல இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய ராக்கு வந்து கோடி ரோட்ஸ் வந்து உன்னோட ஷோவில் வந்து என்கிட்ட கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ராக்கு வந்து அந்த ராக்கு வந்து கேட்டதுக்கு நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து மறுத்துட்டாரு. அப்போ வந்து அதே இடத்துல வந்து நம்மளுடைய ட்ரேவிஸ் ஸ்காட்டாக இருக்கட்டும், நம்மளுடைய ஜான்சனா, நம்மளுடைய ராக், இவங்க 3 பேருமே இருந்தாங்களா. இப்போ அதே வந்து நம்மளுடைய வேணான்னு சொன்ன நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து இப்போ வந்து அந்த சம்மர் ஸ்லாமில் மேட்ச்சில் வந்து கேட்குறாரு. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ட்ரேவிஸ் ஸ்காட்டும் நம்மளுடைய ராக்கும் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அந்த மேட்ச்சுக்கு இடையில வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டால், இவங்க 2 பேத்துக்கு மேட்ச் நடக்குது நம்மனா, இதில் வந்து நம்மளுடைய அந்த மேட்ச்சு முடிஞ்சதுக்கப்புறம் சரி, நடக்கிறப்பையும் சரி, இது வந்து சத்தியமாக எனக்கு விளங்கவே இல்லை. எனக்கு சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா எனக்கு சத்தியமாக சொல்லுங்கள். அதாவது இந்த மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்டால் இதில் வந்து முழுக்க வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து நியூ சாம்பியன் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு எனக்கு சாத்தியம்னு தெரியல.
ஏன் அப்படின்னு கேட்டால் ஒரு ஹீல்டன் பண்ணுறாரு அந்த இடத்துல வந்து ஒரு டபுள் டர்னிங் அப்படிங்கிறது வேணும். அதாவது இது ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே வந்து இப்போ வந்து டபுள்யூ சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். அதாவது சம்மர் ஸ்லாம் அப்படிங்கிறது இந்த வருஷம் வந்து 2 நைட்டாக நடக்குது. டே 1 டே 2 நடக்குது. இதை வந்து டபுள்யூ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயத்த வந்து டபுள்யூ பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த வருஷம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணால் தான் அடுத்த வருஷம் 2026லையும் சம்மர் ஸ்லாம் வந்து 2 நைட்டாக நடத்த முடியும். அதனால் இந்த மேட்சுக்கு இடையில் வந்து நம்முடைய டபுள்யூ வந்து அந்த மேட்சுக்கு இடையில் வந்து நம்முடைய ஹீல்டனாக இருக்க நம்முடைய ஜான்சனாவை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேபி ஃபேஸாக திரும்பி மாற்றிடலாம். அதே மாதிரி ஒரு ஃபேஸ் ரெஸ்லராக இருக்க நம்முடைய கோடி ரோட்ஸை வந்து திரும்பி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லனாக மாற்றி நம்முடைய கோடி ரோட்ஸ்கிட்ட வந்து அந்த அன்டிஸ்பியூட்டட் டபுள்யூ சாம்பியனை வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டால் நம்முடைய கோடி ரோட்ஸோட அந்த ஒரு ஹீல்டனுக்காக பல ஃபேன்ஸ் வந்து இப்போ வந்து காத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா சம்மர் ஸ்லாமில் வந்து நம்மளுடைய கோடியோட அந்த ஒரு ஹீல்டன் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதே மாதிரி நம்முடைய ஜான்சனாவோட அந்த ஒரு ஃபேஸ்டனும் அந்த இடத்துல பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த மேட்சுக்கு இடையில் நம்முடைய ராக்கோடைய என்டர்ஃபேரோ இல்லை டிரைவிஸ் ஸ்காட்டோட அந்த ஒரு என்டர்ஃபேரோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேபி எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். அது இல்லாமல் இப்போ வந்து இந்த ஒரு சம்மர் ஸ்லாமில் வந்து பல ட்விஸ்ட்டு வந்து இந்த ஒரு மேட்ச்சில் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த மேட்சுக்கு இடையில் இப்படி விஷயங்கள் நடந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களோட கோடி ரோட்ஸ் வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் டபுள்யூ சாம்பியன் ஆனால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.